வணக்கம் ஆபிரகாம். கேரளா மாநிலம் வயநாடு மற்றும் கர்நாடகா மாநிலம் கொடகு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது. படிப்படியாக கனமழை அதிகரித்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணை முழுமையாக எட்டியுள்ளது. இதனால் தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரானது படிப்படியாக அதிகரித்து 1,50,000 கனஅடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலை கடந்த தண்ணீரானது மேட்டூர் அணைக்கும் வர தொடங்கியது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து கடந்த 27ஆம் தேதி 100 அடியை எட்டியது. அதன் பிறகு 110 அடியாகவும் இன்று காலை மேட்டூர் அணை நிலவரப்படி 116 அடியாக இருந்தது. தற்பொழுது மேட்டூர் அணை நீர்மட்டம் உயர்ந்து தற்பொழுது 117.380 அடியாக அதிகரித்துள்ளது. அதே போல காவிரி டெல்டா பாசனத்திற்கு நேற்றைய தினம் தண்ணீர் திறக்கப்பட்டது. படிப்படியாக முதற்கட்டமாக 8,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அதன் பிறகு 10,000, இன்று காலை 16,000, தற்பொழுது 20,000 கன அடி வரை தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் தற்பொழுது சற்று குறைந்துள்ளது. 1,21,934 அடியாக தற்பொழுது நீர்வரத்து குறைந்துள்ளது. மேலும் மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டுவதற்காக 3 அடி மட்டுமே உள்ள நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரானது அதிகரித்துள்ளது. தற்பொழுது 20,000 கன அடி நீர் தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது. படிப்படியாக நீர் திறப்பும் அதிகரிக்கப்படும் என்பதால் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 11 மாவட்ட ஆட்சியர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எந்த நேரத்திலும் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படலாம். இதனால் சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், அரியலூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கரூர் ஆகிய 11 டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த கரையோர பகுதிகளில் மக்கள் துணி துவைப்பதற்கும், நீராடுவதற்கும், மீன் பிடிப்பதற்கும் தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி, அதாவது இந்த காவிரி கரையோர பகுதிகள் முழுவதும் அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கையும் விடுத்து வருகின்றனர். மேலும் தீயணைப்பு வீரர்களும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்தும் பொதுமக்கள் இந்த இடத்தில் கூடாமல் அவர்களையும் வழி அனுப்பி விரட்டி வருகின்றனர். தொடர்ந்து இந்த மேட்டூர் அணைக்கான நீர்மட்டம் உயரும் பட்சத்தில் நீர் வெளியேற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆபிரகாம்.